எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஞ்சிபுரம் இட்லி. அதாவது காஞ்சிபுரமில் வந்து கோயில் இட்லி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் வீடியோலலாம் சர்ச் பண்ண ரொம்ப சூப்பராக ஒருத்தவங்க செஞ்சு காமிச்சிருந்தாங்க. அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து காஞ்சிபுரம் கோவில் இட்லிக்கான கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து இதுதான். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக. நீங்களும் இதே ஃபாலோ பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி நம்ம எந்த டம்ளரால் பச்சரிசி சேர்க்குறோமோ சேம் அதே டம்ளரால் உளுந்தும் அளந்துக்கோங்க. ஸோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து அளந்துக்கலாம். ஸோ பாருங்கள், 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அப்படின்னா 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து சரியாக இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை 4 டைம் வரைக்கும் அலசி எடுத்துக்கலாம். 4 டைம் வரைக்கும் தண்ணி ஊற்றி அலசிட்டு 5ஆவது தடவை நீங்கள் அலசும் போது நீங்கள் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஸோ நல்ல தண்ணி சேர்த்து அடுத்து இதை அலசிட்டு வந்து நான் ஊற வச்சுக்க போகிறேன். ஸோ 4 டைம் அலசிட்டேன். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க வரைக்கும் இதை வந்து அலசிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறியாச்சு. 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய பல்காக அரைக்கிறீங்க சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைக்கும் போது 3 மணி நேரம் வரைக்கும் ஊறிச்சினா கூட போதுமானது தான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இது கூடவே உப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, நிறைய சேர்த்துறாதீங்க, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து போகிறேன். அதாவது ஃபைனாக அப்படின்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு நிறன்னு ரவை பதத்துக்கு அரைச்சிங்க அப்படின்னா போதுமானது. இந்த இட்லிக்கு வந்து நைஸாக ஃபைனாலாம் அரைச்சிடவே கூடாதுங்க. கையில் நான் எடுத்து காமிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு ரவை பதத்துக்கு இருக்கும். இந்த பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா இட்லி வலுவலுப்பாக இருக்கும். பட் காஞ்சிபுரத்தில் கோவிலில் எனக்கு கிடைக்கக்கூடிய இட்லி வந்து ஓரளவுக்கு நமக்கு சாப்பிடும் போதே தெரியும், ஒரு புட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்படி தான் ரவை பதத்துக்கு அரைக்கணும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு அப்படியே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். ரொம்ப வந்து தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் இந்த மாவை புளிக்க வச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் கழிச்சு ஒரு ஓவர் நைட் நான் அப்படியே புளிக்க வச்சு எடுத்துகிட்டு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ மாவு வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இதை கலந்துட்டு அப்படியே ஓரமாக ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இது கூட ஒரு சில பொருட்கள் கலக்கணும், அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுக்கு எடுத்திருக்கேன். இவ்வளோ சுக்கையுமே நம்ம இது கூட சேர்க்க போகிறது இல்லை. பட் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சுக்கு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அரைப்படாது இல்லையா, அதனால் இதை அப்படியே பவுடர் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுலேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் மட்டும்தான் நம்ம இந்த இட்லிக்கான பேட்டரில் சேர்க்க போகிறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்து சுக்கோடைய பவுடர் இருக்குல்ல, அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கூட நம்ம தண்ணி சேர்க்குறது அது மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. இதே கன்சிஸ்டன்சியில் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேட்டர் வந்து இப்படி தான் இருக்கணும். இப்போது நம்ம வந்து ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கலாம். டம்ளரில் தான் வந்து பொதுவாக காஞ்சிபுரம் இட்லிலாம் செய்வாங்க. ஸோ அதுக்குன்னு வந்து சில அந்த மோல்டெல்லாம் கூட விற்குது. நீங்கள் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா டம்ளரில் வந்து நீங்கள் எண்ணெய் தடவிட்டும் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு வாழையில கிடைக்குது அப்படின்னா இது மாதிரி நீங்கள் வாழையில உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு அது மாதிரியும் செஞ்சுக்கலாம். வாழையில சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு சின்ன சின்ன தட்டு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறமா ரோல் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ நான் இது மாதிரி தான் வந்துட்டு அந்த டம்ளரே வந்து கவுத்து வச்சு இது மாதிரி நான் மெஷர் பண்ணி நான் எல்லா வாழையிலையுமே கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து காஞ்சிபுரம் இட்லிக்கான மோல்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து டம்ளர் அதுக்கப்புறம் வாழையில எல்லாமே சூப்பராக ரெடியாக இருக்குது. இதில் வந்துட்டு அப்படியே மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பேட்டர், அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம்.
ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம். இட்லிலாம் எப்படி வேக வைப்போம், ஸோ அதே மாதிரி ஆவியில் வேக வைக்க போகிறோம். பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணினேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டம்ளரில் உள்ள இட்லி பேட்டர் எல்லாத்தையுமே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு அப்படியே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வச்சுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். பார்க்கலாம் வெந்ததுக்கப்புறம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். இட்லிலாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு உள்ளே குத்தி பார்த்துக்கலாம். உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படியே மாட்டிக்கிச்சு. எடுத்தோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் ஆற விட வேண்டாம். எடுத்து ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அப்படியே நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு புட்டு மாதிரி இருக்குது. டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த சுக்குடைய வாசனை, அந்த இலையில் வாழை இலையோட வாசனை, ஜீரகம், மிளகு, அப்படியே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இட்லி. ஸோ இந்த இட்லிக்கு பார்த்திங்க அப்படின்னா சட்னி, சாம்பார் நம்ம எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். பட் எல்லாத்தோட அட்டகாசமாக என்னன்னா பொடி நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த டம்ளரில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வாழையிலேருந்து எடுக்கும் போது ரொம்ப க்ளீனாக சூப்பராக வந்திருக்கு. அப்படியே பார்க்கறதுக்கு புட்டு மாதிரி இருக்குது. செம்ம சாஃப்டாக இருக்குங்க. இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரு புட்டு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதுதான். காஞ்சிபுரம் கோவிலில் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் அங்கே வந்து பிளேட்டில் வச்சு கொடுப்பாங்க. அதில் மேலே வந்து பொடியெலாம் தூவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா அந்த சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.